சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வாரம் போன வாரம் மாதிரியே நான் பார்த்த 2 திரைப்படமும் என்ன எந்த அளவுக்கு கவர்ந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த வாரமும் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுவும் சின்ன படங்கள் பெரிய ஆட்களோட படங்கள்ல தாண்டி சின்ன படங்களா வரதும் மக்களை சந்தோஷப்படுத்துது, மகிழ்விக்குது. அப்படிதான் போன வாரம் அந்த லப்பர் வந்து இன்னைக்கு வரைக்குமே பட்டை கலப்பிட்டு இருக்குன்னு சொல்லணும். பயங்கர ரீச்சு. மீண்டும் அந்த டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வாரம் நான் பார்த்த ஒரு படம், இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயக்குனர். அவரோட முந்தைய படம் 96. அந்த படத்துல 2 கேரக்டர் தான், ஒரு ஆண் ஒரு பெண். அவங்க 2 பேரோட அந்த டிராவல், அவங்க 2 பேரோட அது எமோஷன்ஸ், அவங்களோட பேரோட நினைவுகள், இதை தான் வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே என்ன பாதிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனா 96 எல்லாருக்குமே பிடிச்ச படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது அந்த படத்தோட ஒன்றக்கூடிய அளவுக்கு இருக்கிற யார் கூட அவங்களோட அந்த ஆத்மார்த்தமா டிராவல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மட்டுமே அந்த படம் பிடிக்கும். என்டர்டைன்மெண்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இயக்குனரோட அடுத்த படமா வெளிவந்திருக்கிற நம்ம கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி நடிச்சு வெளிவந்திருக்கிற மெய்யழகன், இயக்குனர் பிரேம்குமார். ஸோ இந்த படமே எந்த அளவுக்கு வந்து என்ன ஈர்த்துச்சா, 96 மாதிரியே என்னையும் வந்து இதுவும் ஆத்மார்த்தமா தாக்குச்சா, இல்ல இதுல வந்து ஏதாவது செயற்கைத்தனமா ஏதாவது பொறுத்திருக்காரா, ஆமாவா இல்லையா, இது எல்லாத்தையும் தான் இந்த ஷோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு. ஸோ மெய்யழகன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இரு ஆண்களின் வெவ்வேறு விதமான எமோஷன்ஸ் தான். ஒருத்தருக்கு தான் கூட இருக்கிறவன் யாருன்னே தெரியாம அவனோட டிராவல் பண்ற ஒரு சங்கட்டமான ஒரு நிலை. அவன் கூட டிராவல் பண்ண தன்னையே அவர் தெரிஞ்சுக்கிறார். சின்ன வயசுல அவர் இளமை காலத்துல அந்த ஊர்ல இருந்தப்போ அவர் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி எல்லாம் இருந்தாரு, அவரோட உண்மையான குணாதிசயம் என்ன அப்படின்றதே அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவன் யாருன்னு அவருக்கு தெரியும். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தாபு ஸ்டெப் எல்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். அந்த குற்றோணர்ச்சியில டிராவல் பண்ற ஒரு கேரக்டர். இந்த பக்கம் வெகுலியா இந்த ஆப்போசிட் கேரக்டர் மேல பெருசா ஈர்க்கப்பட்டு பெரும் அன்பு கொண்ட ஒரு கேரக்டர். அது வந்து அவர்கிட்ட மட்டும் இல்ல, இவரை பார்த்து எல்லார்கிட்டயுமே அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த இருவேறு கேரக்டர் ஒன்றிணைஞ்சு ஒன்னா டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த அன்பு அதிகமாகிறப்போ என்ன நடக்குது, கிளைமேக்ஸா இவர் வந்து யாருன்னு இவருக்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். என்ன கண்டுபிடிக்க முடியலதா? சோ இந்த படத்துல வேற என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, என்னெல்லாம் ஒர்க் ஆகல. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள போலாம். அந்த முதல்ல பாசிட்டிவ் இந்த படத்தோட வந்து இயக்குனர். ஃபர்ஸ்ட் திங் அவரை தான் சொல்லணும். ஏன்னா மற்ற இயக்குநர்களுக்கும் பிரேம்குமார் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற இயக்குநர்கள படமும் சிறப்பா இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது தெளிவா சொல்லுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் பிரேம்குமாரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறது என்னன்னா, அந்த சீனுக்கு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆத்மார்த்தமா அதை பிரதிபலிக்க வைப்பார். அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன்ல நம்மளை பாக்குறப்போ நம்மளாலே அதை உள்வாங்கி நம்மள அந்த இடத்துல பிரதிபலிச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரும் விஷயம், ஒரு மேஜிக் தான். அதை வந்து அவர் பண்ணுவாரு. நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவேன். இந்த படத்துல வந்து 2 கேரக்டர்ஸ் தான், அது சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க போவாங்க. பட் முக்கியமான இந்த 2 கதாபாத்திரங்கள் கூட தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். அது செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு 60 to 70% இவங்க கூட தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. சோ அவங்க 2 பேரோட அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்க காட்டுறதுல இருந்து நம்மள வந்து பெருசா எங்கேயுமே வந்து இந்த படத்தோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பெருசா நம்மளுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காம, ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அது விஷயத்தையும் அந்த லேக் ஆகிற ஃபீலையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்றத ஊண்டு கவனிக்க வச்சிருவாரு. ரொம்ப அழகா ஒரு கவிதை மாதிரி அதை கொண்டு போயிருப்பாரு. அதாவது மத்தவங்க படம் எடுப்பாங்க, நம்மால் வந்து படத்தையே ஒரு கவிதை மாதிரி ஒரு நாவல் மாதிரி எடுப்பாரு. ஸோ அதுதான் முதல் பாசிட்டிவ் பிரேம்குமார். 2வது இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ். அதுல முதல்ல கார்த்திக். யாரோ நினைக்கிறேன் உண்மையிலே மெய்யழகனா அவர் வந்து படம் முழுக்கவே வராரு. ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர். அதாவது அவர் அத்தா கிட்ட அவர் ரொம்ப வெகுலியா, ரொம்ப இன்னசென்டா நடந்துக்கணும். மற்றவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா வெகுலியா இருக்க மாட்டாரு. அதாவது வெகுலிக்கும் இளிச்சவாயனுக்கும் ஒரு சின்ன கோடு தான். சோ ஒரு வெகுலி இன்னசென்ட் தான், பட் இளிச்சவாயன் கிடையாது அப்படின்றது. ஏன்னா மற்ற விஷயத்துல ரொம்ப கராரா ரொம்ப இதா இருப்பாரு. நிறைய காசு வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதை ரொம்ப அழகா செயல்படுத்தி இருப்பாரு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த தஞ்சாவூர் ஸ்லாங்கே நம்மளுக்கு வந்து தஞ்சாவூருக்குள்ள நம்மளை கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்லாங்ல இருந்து, பேச்சுவார்த்தையில இருந்து, அந்த விதத்துல கார்த்திக் வந்து ரொம்பவே அழகா அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவரோட அந்த
பேச்சுவார்த்தையில இருந்து ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து கார்த்தி இருக்கிறப்ப கார்த்தியை தாண்டி வேற யாரையும் பார்க்க விடாத அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்தது. ஸோ முதல்ல கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். ரெண்டாவது வந்துட்டு அரவிந்த் சாமி. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? அரவிந்த் சாமிக்கு வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப சட்டிலா தான் இருக்கும். நீங்க படத்தோட பாக்குறப்போ இவர் இந்த கேரக்டர்ல பொருந்துறாரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா உண்மையிலேயே அந்த கேரக்டர் அப்படிதான் அதுல நடிச்சாகணும்ன்றத. ஏன்னா அரவிந்த் சாமிக்கு ஒரு அந்த கேரக்டர் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள வரும்போது வரவே வேண்டாம் அப்படின்னு ஒரு விருப்பமே இல்லாம ஒரு இடத்துக்கு வந்தாலும் அந்த ஊர் அவரை வந்து ரொம்பவே ஆக்கிரமிச்சுப்போம். அந்த அன்பு அவரை அந்த ஊர் தந்த அன்பு அதெல்லாம் அவர் ஊரை விட்டு போகிறதுக்கே மனசு இருக்காது. பட் இருந்தும் அந்த ஊரை விட்டு போகணுன்ற ஒரு கட்டாயத்துல ஒருத்தர் சந்திக்கிறப்போ அவருக்கு கொடுக்குற அவர் பேசுற அவர் ஞாபகப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு இன்னுமே மென்மேலுமே அவருக்கு பல விஷயங்கள சந்தோஷத்தை கொடுத்தாலும் இவன் யாருன்றதே தெரியலேன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்துல வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் படம் முழுக்க டிராவல் பண்ணும். பட் அதையுமே அது ரொம்ப அழகா இருப்பாரு. ஒரு இடத்துல அது உடையிறப்போ அவரோட நடிப்பு வந்து பிரமாதமா இருக்கும். சீரியஸ்லி அவர் ஓடுவாரு. அது ஓட ஓட அந்த இடத்துல உண்மையிலேயே கமலஹாசன் சாரோட வாய்ஸ் நம்மளுக்கு கேட்கிறப்போ பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான நடிப்புல இவங்க ரெண்டு பேர் தான். மற்ற நடிகர்கள் மற்ற ஏகப்பட்ட பேர், ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வள்ளியாரு, நிறைய பேர், பெரிய ரெபாக்காலாம் இருப்பாங்க. ஒரு சின்ன பூ வைக்கிறவங்களாம் ரெபாக்காலாம் வந்திருப்பாங்க, குட் நைட்டா நடிச்சவங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னா தேவதர்ஷினி அரவிந்த் சாமியோட ஒய்ஃப் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் படத்துல கம்ப்ளீட்டா ட்ராவல் ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் இவங்க 2 பேர் தான். கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். எனக்கு இதுதான் அப்படின்றத தெரிஞ்சு அதை ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ் அடுத்த பாசிட்டிவ். மூணாவது, இந்த படத்தோட இன்னொரு உயிர் அப்படின்னா இசை. கோவிந்த் பிரசாத் அவர்களின் இசை 96 அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது. அதே தான் எதிரில் பண்ணியிருக்காரு. 96 அளவுக்கு இந்த படத்துல அடுத்தடுத்து பாடல்கள் பெருசா இல்லைனாலும் அதோட இசை நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல கூட நம்மளை வந்து தேக்க வைக்கல. அந்த இசை வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணும். அந்த சீன்ல என்ன நடிப்பு மூலியமா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க அமைதியா பாக்குறப்ப கூட அந்த எமோஷன் நமக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா அதை தாண்டி அந்த இசை நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணும். அதுதான் முக்கியமா இந்த படத்துல ஒரு கமலஹாசன் சார் பாடின பாடல். அந்த பாடல் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஒரு வழி கொடுக்கும். அதே கடைசியில 2ஆம் பாதியில அரவிந்த் கிட்ட இருந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்போ நம்மள உண்மையிலே அழ வைக்கும். அது ஒரு அவரோட குரல், அந்த இசை நம்மள ஏதோ ஒன்று பண்ணும். அது மிகப்பெரிய பிளஸ். கோவிந்த் பிரசாத் அவர்களின் இசையுமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அந்த படத்துக்கு. 4வதா நான் பார்க்கறது சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா தஞ்சாவூரோட அந்த அழகை காட்டுறது, சென்னையோட இந்த டெக்னாலஜி வைஸ் காட்டுற போதும் சரி, பெருசா சென்னையை காட்டலனாலும் தஞ்சாவூரோட அந்த அழகை காட்டுறது, அந்த சின்ன சந்து பொந்து இங்கு இடுக்கு காட்டுற காட்டுலாம் ரொம்பவே அருமையா இருந்ததுன்னே சொல்லலாம். சிஜி ஒர்க்ஸுமே எனக்கு ரொம்பவே, ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து ரொம்ப சிஜி தான் பண்ணியிருக்காங்க, பட் அதுவுமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ். ஸோ இந்த படம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஃபிளாஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இல்லாம இருக்காது, அதுவும் இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல போற நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்னு இந்த படத்தை நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைமிங் தான். 3 மணி நேரம்ன்றது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தா கூட 3 மணி நேரம்ன்றது ஒரு பெரிய டைமிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு தியேட்டர்ல 3 மணி நேரம் உட்கார வைக்கணும்ன்றது வந்து போற டைமிங்ல இருந்து நம்ம பார்க்கிங்ல இருந்து படத்துக்காக வர இந்த ஒரு 5 மணி நேரம் நம்ம செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த 3 ஹவர்ஸ்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய டைமிங். அதுவும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு 3 மணி நேரம்ன்றது பொறுமையை கண்டிப்பா சோதிக்கும். ஏன்னா இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு ஆகாது. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டா படம் பார்க்கணும்னு நினைச்சு வரவங்களுக்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில இடங்கள்ல அரசியல், படத்தை தாண்டி அரசியல் விஷயங்கள்லாம் பேசுறப்போ அது படத்தை தாண்டி அவுட்டர்ல போகும். பட் அந்த கேரக்டருக்கு மேலகன்னா எவ்வளவு தூரத்துக்கு அவன் வந்து இந்த சமூகத்தை பாக்குறான், அந்த சமூகத்தை தான் சொந்தமா எப்படி பாக்குறான்றத காட்டுறதுக்காக அவ்வளவு ரொம்ப தூரம் இது பண்ணி விவரிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அது இந்த படத்துல இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இடத்துல லேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கட் ஷார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2.5 hours அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகச்சிறந்த டைமிங்கா இருந்திருக்கும். படமும் இன்னமும் மக்கள் கிட்ட வந்து இன்னுமே போய் சேர்ந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுக்கு பெரிய வில்லன் வந்து டைமிங். ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி இப்ப அரசியல் சார்ந்த இந்த படத்தை தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல சில இடத்துல பேசின வசனங்கள்லாம் வந்துட்டு நிஜமாவே வந்து அதை தாண்டி ரொம்ப தூரம் போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். போறவர் இந்த 2 கேரக்டர்ஸ் மட்டுமே இன்வால்வ் பண்ணி வரனால அவங்க பேசுறது மட்டுமே நான் கவனிக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி சோம்பல், அந்த ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள மட்டும் டிராவல் பண்ணியிருந்தா மேபி அது இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதும் எனக்கு ஒரு கருத்து. 3வது வந்துட்டு இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலான்றது தான். அது நெகட்டிவ்னு இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்றது தான். பட் அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதனால
அது ஒரு நெகட்டிவா சொல்லுவாங்க. பட் இது கொஞ்சம் பண்ணிருக்கலாமே அப்படின்றது ஒரு விஷயம் தான். ஸோ நெகட்டிவ்ன்றது எனக்கு தோணுது அவ்வளவுதான். ஸோ ஓவராலா எனக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு எந்த சத்தம், இரைச்சல், வெடிகுண்டு, கத்தி இதெல்லாம் இல்லாம ரொம்பவே அமைதியா ஆத்மார்த்தமா பாக்குற ஒரு படமா நான் பாக்குறேன். Are you happy? Very happy. நீ happy? Double happy. ஸோ இந்த படம் என்ன எந்த அளவுக்கு மஜாவாக்குச்சு அப்படின்றது தான். ஸோ மஜா மீட்டர் 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். ஏன்னா அது 15மே வந்துட்டு எனக்கு அந்த டைமிங் தான். அது 85ன்றது எனக்குள்ள நடந்த அந்த கனெக்ட் தான் இந்த மார்க்குக்கான காரணமே. ஸோ இந்த படம் கண்டிப்பா அவங்களால ஒரு பொறுமையா ஒரு படத்துக்குள்ள டிராவல் பண்ணி நீங்க அந்த கேரக்டர்ஸ்குள்ள இன்வால்வ் ஆக முடியும். ஒரு படம் வந்துட்டு நீங்க ரொம்ப ரசிச்சு பொறுத்திருந்தாலும் பரவாயில்ல, நான் ரசிச்சு பார்ப்பேன்னா நீங்க தாராளமா இந்த படத்துக்கு போகலாம். ஸோ மொத்தத்துல மெய்யழகன் வந்து ஒரு ஆத்மார்த்தமான அரவணைப்பு தேவையானவர்களுக்கு மட்டும். யார் ஃபர்ஸ்ட் குடிச்சுறாங்கன்னு பாப்போமா? ஸோ அவ்வளவுதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்ல இப்ப வேணாம்.